இப்போ வந்து அந்த படகை நோக்கி வந்து இந்த ஜெனரேட்டர் படகு இப்போ வந்து அண்மையில் வந்துட்டு இந்தியன் படகு வந்து இந்த கட்டியாவதியில் அடிச்சுட்டு போனால் இப்போ கிட்டத்தட்ட அங்களுக்கு போனாங்க. எழுவைதீவு முருகவேல் வித்தியாலயம். மரங்கள் வந்து தலை இல்லாமல் நிற்கிது. இது என்ன மாதிரி பிரச்சனைன்னு தெரியல. பெரும்பாலும் வந்து இது வந்து இப்போ கத்திரிக்காய் விதியெல்லாம் போட்டுருக்காங்க. கத்திரிக்காய் எல்லாம் அழிஞ்சிது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, எழுவைதீவை நோக்கி ஒரு படகு பயணமாக தான் இந்த காணொலி அமைய போகுது. எனக்கு வந்து இது ஒரு முதல் அனுபவம். நீங்களும் வந்து தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்வையிடுங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இப்போ நாங்கள் எழுவைதீவு ஜெட்டியிலேருந்து தான் கழிச்சு கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக நீங்கள் காணொலியை பார்வையிடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து பெய்த மழைக்கு வெள்ளங்களை பாருங்கப்பா. இஞ்சாலி சைடும் வெள்ளம், இஞ்சாலி வயல் பகுதியும் வந்து வெள்ளங்களை தான் கிடக்கு. இதை தான் வந்து விடிய பொழுது இப்போ 8 மணி இருக்கும். வளையல் இல்லாமல் சூரியன் உதிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு ஆள் காலமாக வந்து மீனவலை பிடிச்சிட்டு கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு அண்ணா வந்து பிடிச்சி முடிச்சிட்டார். பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு ஒரு சைட்லேருந்து மெட்ட சைட்டுக்கு. ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து காரனர் ஜெட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். போட் ஒன்று நிற்கிது, அது எந்த இடம்னு தெரியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்ட பைக்கை வந்து நாங்கள் போட்டில் ஏற்றுறோம். போட் கிளம்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் கணக்காக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஜெட்டி வந்து கிளம்ப போகுது. இந்த படகு வந்து கிளம்ப போகுது. கயிறு விட வந்து அவுட்டு கொண்டு இருக்காரு. இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே வந்து ஆக்கள் வந்து இன்றைக்கு சரியான கூட. பெரும்பாலும் வந்து இங்கே வாகனங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு போயினோம். பைக் மற்றது சைக்கிள் அதுகள் வந்து ஏற்றிட்டு போயினோம். கடல் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பாக தான் இருக்குது விடமையை விட. தாளமுக்கம்னு சொன்னவ தானே, ஸோ அதை விட இருக்கலாம். இங்கால வந்து ஒரு பாலம் மாதிரி ஒன்று நகர்ந்து கொண்டு போகுது. இது வந்து ஆர்டிஏயால் வழங்கப்படுற இலவசமான சேவை. இதுவும் வந்து இந்த ஊர்காவல்துறைக்கும் காரண ஜெட்டிக்கும் இடையிலான போக்குவரத்து சேவைக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஊர்காவல்துறை கரையை வந்து அடைஞ்சிட்டோம். கரைக்கு வந்த பிறகு வந்து மோட்டார் சைக்கிளோட ரக்கிட்டு வந்து கொண்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊர்காவல்துறைக்கு வந்துட்டோம். இப்போ ஊர்காவல்துறையால் போய் கொண்டிருக்கிறோம். இதான் வந்து ஊர்காவல்துறையின பிரதான சந்தி உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரதேசங்களுக்கு வந்து மழை பெஞ்சு ஒரு பச்சை பசையில் ரெண்டு காட்சி அளிக்குது. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. நீங்களும் முருகா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஊர்காவல்துறை வந்து இந்த இடங்களை விசிட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து இந்த அன்னதீவு எழுவதீவுக்கு போகிற ஜெட்டிக்கு வந்து வந்துட்டோம். இதில் இருந்து தான் நாங்கள் இனி போட் எடுத்து வந்து எழுவதீவுக்கு போகணும். இது வந்து எனக்கு ஒரு முதல் அனுபவம். உள்ளே போய் பார்ப்போம் எந்த மாதிரி போட்டுகள் நிற்குதாண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த ஜெட்டிக்கு வந்துட்டோம். அதாவது எழுவதீவு அன்னதீவு போகிற ஜெட்டிக்கு நாங்கள் வந்தோடனே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்தியாவில் நிற்கிற கப்பல் வந்து எழுவதீவுக்கு போகிற கப்பல், அங்கால நிற்கிற கப்பல் வந்து அன்னதீவுக்கு போகிற கப்பல். ரெண்டு கப்பலையுமே எங்களுக்கு எதை சூஸ் பண்ணணும் தெரியும். நாங்கள் ஏதாச்சும் முன் நின்றா அதுக்கு போக மாட்டோம். பட் சொல்லி வச்ச மாதிரி பஸ் மாதிரி அடுக்கடுக்க ரெண்டு கப்பலுமே நிற்கிது. ஸோ இன்றைக்கு நாங்கள் எழுவதீவுக்கு தான் போக சூஸ் பண்ணியிருக்கிறோம். 9 மணிக்கு சரியாக போட் படிக்கிறோம். இப்போ வந்து 8:15. ஸோ இன்னும் வந்து 3/4 மணித்தியாலம் இருக்குது. வெயிட் பண்ணி இந்த பைக்கை மீட்டிட்டு வந்து நாங்கள் எழுவதீவு பயணமாக இருக்க போது. எனக்கு வந்து இதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ். எழுவதீவு, இந்த அனலதீவு போகிற நைனாதீவு, நெடுந்தீவு ரெண்டும் தான் போயிருக்கேன். முதலாக எழுவதீவுக்கு போகிறேன். நீங்களும் தொடர்ச்சியாக வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் தெரிகிற கோபுரம் மாதிரியான அமைப்பு தான் வந்து நைனாதீவுன்னு சொல்லிதான். எனக்கு
நீச்சல் தெரியாது இங்கே இருக்கிற ஆக்கள்லாம் சொல்லினேன். ஸோ இங்கேருந்து பார்க்க நயினாதீவு தெரியுது, கண்ணுக்கு விளங்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுது தெரியல. பைக்கு மேத்தியாச்சு. பார்த்தீங்கன்னா இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமாக இலங்கை மின்சார சபையால் வந்து ஜெனரேட்டர் நினைக்கிறேன், அது வந்து இந்த போட்டில் ஏற்றுறதுக்கு வந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த ஜெனரேட்டரை வந்து படகுக்கு வந்து மாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து கப்பலுக்கிட்ட போய் வந்து வச்சிட்டினோம் ஒரு மாதிரி. எல்லாத்துக்கும் வந்து இந்த மெயினாக மேலே இருக்கிற கேடர்லாம் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கு. அங்கே கொண்டு வந்து என்னென்னு மாற்ற போய் நம்மகிட்ட தெரியலை. ஒரு மாதிரி வச்சாச்சு படகுக்கு மேலே. பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த பஸ் வந்த பிறகு வந்து நிறைய பயணிகள் வந்து போட்டுக்கு வந்து ஏறினோம். இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் வந்து ஆக்கள் வந்து ஏறினோம். போட்டு டைம் வந்து 9 மணிண்டா அதுக்கேற்ற முறையில் இந்த பஸ்ஸுன்ற நேர அட்டவணையம் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. மோட்டர் பைக் எல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏற்றினோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வந்து கொண்டிருக்கு. இது வந்து அனலதீவில் இருந்து இந்த ஜெட்டிக்கு வந்து கொண்டிருக்கு. இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள்கிட்ட போட்டு மடுத்துருவாங்க. படகு இப்போ வந்து அண்மையில் வந்துட்டு ஒரு சின்ன ஜெட்டின்றதால் வந்து கொஞ்சம் படகுகள் வந்து கரைக்கு இழுத்து கட்டுறது கொஞ்சம் கஷ்டப்படணும். மக்கள் வந்து இறங்கி போய் கொண்டிருக்கணும் ரோடால். மோட்டர் பைக்கெல்லாம் என்னென்னு ரெக்க போய் மட்டும் தெரியல, பார்ப்போம். இப்போ வந்து மோட்டர் பைக்குள்ள வந்து ரெக்க போயிடும். அதே மாதிரி தான் ஒரு பலகை ஒன்றை வச்சு ரெக்கணும். ஃபைனலாக வந்து எங்கள்கிட்ட போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போ வந்து படகு வந்து பயணிக்க தொடங்கி இருக்கு. ஜெட்டியை விட்டு வெளியே வந்துட்டுருக்கு. அதே நேரம் வந்து மெட்ரோ போட் வந்து அனலதீவு நோக்கி அதுவும் வந்து 9 மணிக்கு பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் வந்து போட்டில் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க தெரியல, இந்த கடலோட நிறம் வந்து இந்தியாவில் வந்து கடல் நீளமாக இருக்குது, அங்கால வந்து கொஞ்சம் லைட் நீளமாக இருக்குது. இந்த காரணம் என்னென்னு தெரியல, உங்களுக்கு விளங்க தெரியல. எங்களுக்கு இங்கே பார்க்க கிளியராக விளங்குது. குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு வந்து இந்த கடலோட நிறம் வந்து மாறி இருக்குது. இதுக்கு யாரும் ரீசன் தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது என்னென்னு தெரியல சரியா. ஒரு போட் பார்த்தீங்கன்னா இருந்து நெச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கு. இந்த போட் வந்து இந்த போட்டோட கொஞ்சம் வேகமாக போகுது. பயணம் தொடங்கி கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து எங்கிட்ட போட்டு என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஏனெண்டா வந்து எலக்ட்ரிசிட்டி இன்ஜின் ஒன்று ஏற்றிருக்கு. ஸோ அதால் வந்து கொஞ்சம் மெதுவாக தகும்போது இல்லாட்டி வந்து சரியாக 15 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வந்து இந்த எழுவதீவு போயிடலாமா. இரண்டா வந்து அனலதீவோட ஒப்புடைக்க வந்து எழுவதீவு வந்து கிட்ட இருக்கின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தனிப்படம் ஒன்று சும்மா வேகமாக போய்கொண்டிருக்கு. இப்போ வந்து நாங்கள் எழுவதீவு
கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அந்த ஃபைனலாக வந்து நாங்கள் ஜெட்டி கிட்ட வந்துட்டோம். போட் வந்து இப்போ கரை ஒதுக்கி கட்ட போயினா வெளியே வந்துட்டோம். பைக்கை வந்து இப்போ இறக்கி எடுத்துகிட்டு வரணும். அப்படியே பைக் எடுத்துகிட்டு இந்த ஜெட்டியால் போய்க்கலாம். இது வந்து இந்தியாவில் நாங்கள் ஜெட்டியால் இறங்கி வெள்ளதபுரம் இருக்கிற ரோட்டால் தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு மீனை விட்ட வாடியல் அதோட சம்பந்தமான மீன்பிடி வேலையெல்லாம் நீங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது தொழிலுக்கு போயிட்டு இப்போ வந்து வேலையை தெரிஞ்சு கொண்டிருக்குன்னா நண்டு விலைக்கு தான் போயிருக்கணும் போல நடக்குது. அதுக்கு பார்ப்போம். வணக்கம் அண்ணா. 3 பேரா? இல்லை நண்டா இல்லாட்டி மற்ற மீன் விலைக்கும் போனீங்களா? நண்டு தான் இதுதான் தொழில். இன்றைக்கு நண்டு கட்டதா? இந்த அவ்வளோ அந்த பாருங்க இதான் 3 குடும்பம் சாப்பிடுவாங்க. இல்லை நண்டுக்கும் விலையை குறைச்சிட்டாங்க. எத்தனை கிலோ நண்டு பட்டது இன்றைக்கி? ஒரு 4-5 கிலோ. 6 கிலோ 1 கிலோ போகும். மஞ்சளை வந்து பிடிச்சு போட்டு வச்சுக்கணும். 6 கிலோ வருமா? இப்போ எவ்வளோ கிலோ போகுது? முதல் 3200 போனால் இப்போ 1800. 1800. அந்த ABCN அப்போ மற்றது 1000 போகுது. இந்த இந்த நீலக்கால் நண்டு தானே இந்த விலை என்று சொல்கிறாங்க. அப்போ இது இதுவும் 200 கிராமுக்கு மேல் போட்டால் வந்தோம். அது இப்போ விலை 2000 ரூபா 1500 கிட்ட குறைஞ்சிச்சு. 1500 கிட்ட குறைஞ்சிட்டு 400 மண்ணெண்ணெய் அடிச்ச நீங்கள் மண்ணெண்ணெய் 40 லிட்டர் 40 லிட்டர். 40 லிட்டர்னா உங்களுக்கு அந்த மானிய அடிப்படையில் விலை குறைச்சிருக்கோ இல்லாட்டி அதே அதே விலை தான் எல்லாரும் கொடுக்குற விலை உங்களுக்கு? நண்டு பிடிக்கலாம். இந்தியன் உணவு வந்து எங்களை கறி உணவு வந்து வலி எல்லாத்தையும் கொண்டு போகணும். இந்தியம் கொண்டு போகணும். அந்த ரோலர்லாம் அள்ளி கொண்டு போகுது. அப்படி ரோலரில் இல்லை, நாங்கள் இப்போ காய் கூட தான் படுக்கிறது. அப்போ அவன் வந்து கொழுவி இழுத்து பக்கத்தால் விட்டு போனால் நாங்கள் நம்பத்தை போட்டு இழுத்து பார்த்துட்டு வாடும். அந்த நம்பரில் இல்லாட்டி விட்டு வர வேண்டிய. அது சரி. ஏன் நண்டு விலை எந்த இப்படி குறைஞ்சது? அதான் என்ன அமெரிக்கா விலை கம்பெனி வரிகால கனடா தான் ஏற்றுறது, அமெரிக்கா தான் ஏற்றுறது. அதனால இந்த வரிகா கூட்டினாலும் இங்கே குறைஞ்சிட்டாங்களோ உண்மையாக போய் வரியா. ஆனால் உங்கள்கிட்ட எடுக்கிற இந்த விலைக்கு தான் இந்த விதம் எடுக்கலாம். அப்போ இங்கே கூறல் முறையில் கொடுக்குறீங்களா இல்லாட்டி வந்து கூலரை இப்போ கூறி கொடுக்குறீங்களா இல்லாட்டி கூலர் வந்து எடுத்துக்கொண்டு ஒரு கிழமைகளுக்காக கூடி ஒரு அடை எடுக்கிறாரு. ஒரு ஆள் தான் எடுக்கிறாரு கூறி. ஒரு கிழமைக்கு அவர் 3 கம்பெனிக்கு 3 கம்பெனி போட்டி போட்டு ஒரு கம்பெனி எடுக்கும். என்ன மாதிரியா நண்டுக்கு உங்கள்கிட்ட தொழில் போச்சு? நண்டு தானே அப்படிப்பட்டது? நண்டுகள் வந்து விலை குறைச்சி எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிச்சுன்னா இப்போ ரீசெண்டாக என்ன காரணம் அது? ₹1000 எடுக்கிற மாதிரி சொல்லிச்சு. நம்ம 3 வகையான நண்டுகள் இருக்குன்ற மாதிரி. 1 2 3 4 சதக்கலம் இருக்கும் தண்ணி நண்டு. பட் என்ன மாதிரி மழை வீழ்ச்சியல் மழையில் என்ன மாதிரி இங்கே பக்கம்? நேற்று ஃபுல்லாக சரியான மழை, நேற்று நிற்கவே இல்லை. அதான் இங்கே எத்தனை தொழிலாளிகள் தொழிலுக்கு போகிறவங்க கடலுக்கு? இது உங்களோட மொத்தமாக உங்களோட துறையில் ஒரு 100 பேர் இல்லை கூட தான் கூட. மொத்தமாக எத்தனை குடும்பம் இந்த 70 இருக்குண்ணா? மேக்ஸிமம் பார்க்க போனால் ஒரு 300 குடும்பம் இருக்குது. அழகிய தீவு, சூப்பரான தீவு, எனக்கு விருப்பம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு போக்குவரத்து தான் ஒரு பிரச்சனை. மற்றபடி ஒரு நல்ல தீவு. உண்டு சதை சதை இல்லைங்க. அது நாங்கள் சாட்டு வச்சுட்டு ஒரு மாதம் 2 மாதம் தரம் கொடுக்குறது. சதை போல தான் போயிருக்கு. அதுலேயே இருக்கும் அந்த சுண்ணாம்பு கல் இருக்குது, அதுக்கு தான். இப்போ இந்த திருக்கவலை போகுதுங்க கிலோ
இந்த சங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சங்கு வந்து 500 ரூபாவாம் ஒரு சங்கு. அப்போ எங்களுக்கு தெரியுங்களா நீங்கள் இதில் வச்சு? சரி, எங்களுக்கு உங்கள்ட்ட பட்டத்திரிக்கையில் தாங்க, நாங்கள் ஒரு சமையல் ஒன்று போடுவோம். திருக்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மற்றது இந்த சங்கு வந்து சமைக்கிறீங்களோ? சமைக்கலாமா? சரி சரி. இந்த சங்குன்ற சதையும் நீங்கள் வெளியில் பிடிக்க போனீங்க இங்கேருந்து நாங்கள் சங்கத்தாலே 4:30 தான் பிடிக்கிறாங்க. விடிய பிறகு 4:30. சங்கத்தால் ரூல்ஸோ 4:30 தான் போகலாம். விடியப்புறம் அதே மாதிரி இரவு போகிறேன்டா. இரவில் மீன் தொழிலுக்கு எந்த டைமும் போகலாம். நண்டுக்கு மட்டும் விடியப்புறம் 4:30. அது என்னதுக்காக அப்படி வச்சிருக்கீங்கன்னா? அது இந்த தொழிலாளிகள் கூட தானே வேலையாளர்கள் களவு போகுதாண்டு அப்படியே எல்லாரும் வடியே போகிறதுக்கு. இந்த பிரதேசங்களும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சரியான மழை என்ற மாதிரி தான் சொல்கிறார். இங்கே 2 மரங்களையும் வந்து சரியான வெள்ளமாக தான் இருக்குது. கடற்கரை சைடு தானே. அப்படியே நாங்கள் அந்த சந்தை பகுதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம். போகிறீங்களா இல்லாட்டி தெரிகிறது போகிறீங்களா இல்லாட்டி தொழில் செய்ய போகிறீங்க? கடத்தொழில் நேற்று என்ன மாதிரி என்ன இங்கே வந்து மலையல்? நேற்று காலையிலேருந்து ஃபுல்லாகவே மழை. நேற்று வேலை போனீங்களா தொழிலுக்கு? மழையால் பெருசாக போய் நாங்களும் போய் இன்றைக்கு வந்து இன்றைக்கு இப்போ காலையில் மழை விட்டு வழியா அடுத்த வேலைகளுக்கு போனாங்க. நண்டு வேலையை நண்டு வேலை கல்லுக்கு படுத்துட்டு நாங்கள் அன்றைக்கி 2 நாளா விலைகள் மீன்கள் விலையெல்லாம் குறைஞ்சிட்டு அவன் சொன்னேன் இந்த நண்டு விலை வந்து இப்போ சட்டுனா செய்யணும் மோசமாக இருக்குது. நகை விலையமாக தான் இருக்குது. நகைக்கு விலை கூடின மாதிரி ஏன் அது திடீரென்று இந்த இடத்த அப்படி குறைச்சி அடிக்கணும்? தொழிலாளர்கள் தொழிலுக்கு போகிறீங்க? நாங்கள் 2 தம்பியும் நானும் செய்யணும். சரிங்க. எத்தனை பீஸ் விலை கொண்டு போகிறீங்க? நாங்கள் இப்போ 2 ஓட்டுக்குரிய 2 கிலோமீட்டர் விலை கொண்டு போவோம். 2 கிலோமீட்டர். ரெண்டாவது எத்தனை பீஸ்? ஒரு கிலோமீட்டர் விலையில் 20 வந்து 20 இது கிலோ கணக்கில் எடுக்கிற விலையே கிலோ கணக்கு எத்தனை கிலோ வரும்? 2 கிலோமீட்டர் விலைன்றது 22 கிலோ. எவ்வளோ விலை குறைமா? 22 கிலோ கிட்டத்தட்ட ஒரு இதில் விலையான 30,000 விலை மட்டும் இந்த கயிறுகள் போட்டு ஒரு வீஸில் ஒரு கிலோமீட்டர் விலை கட்ட அப்படி உங்களுக்கு 1.5 லட்சம் காசு. 1.5 லட்சம் தான் முடியும். அதுலேயே வந்து ரோலர்கள் அதுதான் இந்தியன் ரோலர் வந்து அழியணும் கஷ்டம் சாப்பிட. இப்போ நண்டு விலை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இப்போ இந்த பாருங்க வெள்ளை நிற்குது. இப்போ இறங்கி தொழிற்சி எல்லாம் கஷ்டம். இந்த பாருங்க அந்த போட்டு தண்ணிக்கே தாண்டு நிற்கும். அப்படி மழை பெஞ்சுது. இனி மழையெல்லாம் மழை காலம் தானே. மழை அந்த வகையை தான் செய்ய மாதிரி என்ன செய்யறது? இந்த இடத்துல மீனவள் பெரிய அளவில் பெருசாக இப்போ இல்லை. நீங்கள் காற்று அடிக்க டிசம்பர் மண்ணில் மீனை கிணப்பிலாங்க. மறுபடி ஃபுல் டைமாக மீன் எடுக்கல. ஃபுல் டைமாக மீன் எடுக்கலாம். எங்களுக்கு சீசன் தான். சோள காற்றுக்கு வாழை காற்றுக்கு தூண்டில் போனால் வேண்டலாம். தூண்டிலுக்கு இங்கே நான் பெருசாக மூவ் பண்ணி செய்யல. இளங்களை எழுவதைப்படுத்த மட்டும் நண்டு வேலை மீன் எல்லாம் வெடியும் தொழிலாளி சின்ன தொழிலாளிகள் எல்லாம் சின்ன போட்டு கஷ்டப்பட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளா பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறீங்களா இல்லாட்டி? நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே புனிதராமலேருந்து இங்கேயான் இருக்கோம். இங்கே இருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல இடமே இந்த போயிட்டு திரும்பி வந்துடுவீங்களா? அப்பாவே பிரச்சனை போட்டாங்கல்ல ஓடி எடுத்து இஞ்சான். அப்பா எனக்கு சொந்த இஞ்சான் பிரச்சனை போட்டாங்கல்ல அகதியெல்லாம் ஓடி எடுத்து வந்து இப்படி இஞ்சான் இந்தியாவில் அகதியாக இருந்து போட்டு வந்து அப்படி இங்கே இருக்கேன். சொந்தம் இங்கே தான் சொந்தம். சரி, ஓகே. நன்றி கதைச்சதுக்கா. உங்களுக்கு இங்கே வந்து இந்த போக்குவரத்துலாம் ஓகே இருக்கா? அவசரத்துக்கு மழை காலத்தான் கஷ்டம். கொஞ்சம் இல்லை எங்களை பொறுத்தவரை ஓகே. நாங்கள் பழகிட்டு அப்படி பழகிட்டு எங்களுக்கு லோஞ்சிக்கு போய் வர்றது ஈஸியாக போயிடுங்க. பழகி பாதியில் போட்டால் எங்களுக்கு கஷ்டம். ஓ அது சரி. வேறு ஆக்கள்கிட்ட வந்துடுறாங்க. இது ஒரு வேலை பாதுகாப்பாக இருக்கு. நல்லா போயிட்டு சரி. நாங்கள் வரைக்கும் ஒரு ஜெனரேட்டர் ஒன்று ஏற்றினோம். எத்தனை நாள் கரண்ட்? இப்போ 5-6 நாளாக இதுதான் பிரச்சனையாக இருக்குது. நைட் நேரத்தில் இல்லை. நைட் நேரத்தில் ஃபுல்லாகவே இல்லை. பகலில் போடுறதே இல்லை. ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் லைன் வெட்டி வெட்டி மாறி ஒரு ஏரியாவுக்கு அதெல்லாம் சோழரில் தெரியுங்க. சோழரில் ஒரு வெட்டி போடுறாங்க. இங்கே தண்ணியில் என்னமா இருக்குது? குடி தண்ணி குடி தண்ணி இல்லை. ஓகே எங்களுக்கு ஏரோப்ளைன் இருக்காங்க. அதில் எங்களுக்கு தண்ணி அதுக்கும் கரண்ட் 1 லிட்டருக்கு 2 ரூபா. குளிக்கிறது கிணறு கணக்கு இருக்குதோ? சரி சரி, நன்றி. பார்த்தீங்கன்னா வந்து மழை வேற வலிக்கிட்டு பார்க்கறதுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கடலில் பார்த்தீங்கன்னா தெரியும்
சடனாக அதில் காய்ச்சி கொண்டு நிற்க வந்து மழை வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயான போட்டு வலிக்கம் வந்து நண்டு வல் இருக்குது, நீலக்கால் நண்டுன்னு சொல்கிறது. ஐயா இது கிலோ வளத்துக்கு போகிறது? இது ஏத்திரையில். மற்ற இங்கே ஒரு திருக்கையும் ஒன்று இருக்குது. ஒருக்கா போய் பிடிச்சிட்டு வாரத்துக்கு வந்து எவ்வளோ லிட்டர் மண்ணெண்ணெய் பிடிக்கும்? ஒருக்கா கடலுக்கு போயிட்டு வாரத்துக்கு 50 லிட்டர் என்ன பிடிக்கும் விலை வச்சு எடுக்கும். கிட்ட போய் வரேன். உங்களுக்கு வந்து என்ன இது வந்து மானிய அடிப்படையில் தாரவையா இல்லை? நார்மல் விலைக்கு தான், மெட்டாக்களுக்கு விற்கிற விலை. அங்கே 180 ரூபா வெளியில். அங்கே போக காசு பண்ணி வேண்டி அடிக்கிறதுக்கு இங்கே வந்து இப்போ போட்டை வந்து கரைக்கு தள்ளிட்டு இருக்கார். இப்போ வந்து ஐயா அந்த விலையை வந்து தூர் வர வலிக்கிட்டார். வந்து அந்த ஐயாவோட காய்ச்சிட்டு இந்தியாவில் போய்க்கொண்டிருக்கிறோம். இந்தியாலயம் வந்து இப்போதான் வந்து எல்லாருமே ஒரு 9 மணி ஆகுது, 10 மணி ஆகிக்கொண்டிருக்கு. தொழிலுக்கு போட்டு வந்து விலையில் தூர் வாரி கொண்டிருக்கணும். நீங்கள் பேட்டியில் பார்த்துருப்பீங்க, இங்கே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வந்து மீன்பிடி தான் பிரதான தொழிலாக வந்து செஞ்சு கொண்டிருக்கணுமா. இங்கே வந்து இப்போ ஒரு 2-3 நாளாக வந்து கரண்ட் இல்லையா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த மாதிரி வெட்டி தானே விட்டது. இந்த எங்கண்ட போட்டில் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஜின் வந்து வந்தது. இப்போ அதை வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸ் இதானா அங்கே வந்து மாற்றிட்டு இருக்கணும். ஒரு ஆள் தொழிலுக்கு போட்டு வந்திருக்கார். என்ன மாதிரியான நண்டு உங்களுக்கு நண்டு வெள்ள அமைஞ்சதா? இது ஏன் இப்போ திடீரென்று நான் மற்ற ஆக்கள்கிட்ட கேட்ட விதத்தில் சொன்னவே இப்போ ஒரு 3 கிழமைக்கு முதல்ல நண்டுன்ற விலை வந்து குறைச்சதான். டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை. உங்களுக்கு ஒருக்கா போய் ஒரு நார்மலாக ஒருக்கா போய் பிடிச்சிட்டு வரதுக்கு வந்து எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் எப்படி தேவைப்படும்? அது உங்களுக்கு வந்து இங்கே மானிய அடிப்படையில் வந்து தாரவையா? முதல் இருந்தது. விலை குறைச்சி அப்படி இப்போ நாங்கள் 180 ரூபாய்க்கு வாங்குறோம்னா உங்களுக்கு 150 ரூபாய்க்கு அப்படி தார இல்லை. இங்கே தான் எடுக்கிறேன் நீங்களா மண்ணு? வாங்குறது. மற்றபடி இங்கே இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வந்து இப்போ இருக்கா இல்லை முதல்ல இருந்தே இருக்கு? நேற்று ஃபுல்லாக மற்றபடி இங்கே பெரும்பாலும் மீன்பிடி தானே. இப்போ வேறு அந்த நெல்லுவல் அல்ல அங்காளி சைட்டுலேயும் வந்து இப்போ சிறிய அளவில் கூட விவசாயங்கள். மரக்கறி கத்தரிக்காய் அது. உங்களுக்கு என்ன எத்தனை வயசு? நீங்கள் இதான் இந்த தொழில்? இதுதான் சொந்த இடமா? என்ன மாதிரி இப்போதைக்கு கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இருக்கா? பிரச்சனையா? இப்போ நண்டை விட்டானா இங்கே மீன்பிடி அது மீனவர் இப்போ உங்களுக்கு வந்து சங்கத்தால் இங்கே வந்து பிரச்சனை இல்லை? சங்கம் சப்போர்ட்? இப்போ நீங்கள் இப்போ எதிர்நோக்கிற இங்கே இருக்கிறார்கள் எதிர்நோக்கி இப்போ உங்களை எல்லா மீனவரையும் கொமெண்ட் அவங்கள்ட்ட கேட்குறேன். எதிர்நோக்கிற மெயின் பிரச்சனையாண்டா என்னத்தை பார்க்குறீங்க?
பிரச்சனை இப்போது என்ன பொறுத்தளவுக்கு என்னத்தை சொல்றது விலை கடவுளி கடவுள் இப்போ மெட்டாக்களுக்கு சொல்லணும் அவன் இந்த மெட்ட ரோலர்கள் வந்து இழுத்துட்டு அதுவும் பிரச்சனை என்னண்டா ரோலர் இந்தியன் படகு வந்து இந்த கஜா வழியில் அடிச்சுட்டு போனால் இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு போன கிழமைக்கிட்டேன்னா ஒரு 2-3 லட்சம் ரூபா கிட்ட சேதாரம் தொழில் இந்தியன் படகு இந்த வளையல் சேதாரம். அப்போ என்ன செய்கிறது போக எடுத்து கட்டி கட்டி 7 கட்டத்தில் இப்போ கிடந்த விலை ஒரு 20-30 விலை எடுத்து தான் படுக்கிறோம். 100 விலையை கிட்ட வச்சிருந்தோன்னா ஒரு விலையும் இல்லை. அதுவும் ஒரு பிரச்சனை. மற்றது சாமான் விலை பிரச்சனை எல்லாம் பிரச்சனை. நான் கேட்குறேன் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இப்போ அங்கே வெயிட் பண்ணி 9 மணிக்கு தான் போட்டு வாரது வந்து கொஞ்சம் சிரமப்பட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இங்கேருந்து அது டெய்லி போய் வந்து பழக்கம் தான். போக்குவரத்துலாம் பிரச்சனை இல்லை. போக்குவரத்துலாம் பிரச்சனை. இப்போ நீங்கள் நோமெல்லாம் மிரக்கறி சாமான்கள் வாங்குறேன்டா அங்கே போய் ஊர்காலத்துறை சில்லறைன்னு சொன்னால் இங்கே கடையில் வாங்கலாம். சரி அண்ணா, நன்றி. அப்படியே வந்து இதால் நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்க வந்து ஒரு அந்தோனியார் சொருவம் ஒன்று இருக்குது. அதாவது அப்படியே நாங்கள் வந்து அந்த மீனவரோட கதைச்சிட்டு அந்த பாதையால் தான் கரையோரமாக வந்து போய்கொண்டிருக்கிறோம். மற்றது இங்கே வந்து இது காற்றாலையான்னு தெரியல, சிறிய அளவில் வந்து இந்த காற்றாலை எலக்ட்ரிசிட்டின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் வந்து இருக்குது, ஒரு 4 போஸ்ட் வந்து வச்சுருக்கு. இதுலேயும் இந்த காற்றாலை அடியால் அப்படியே வந்து அங்கால வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெள்ள பிரச்சனை இல்லை. இந்த சைடு தான் அப்படியே இருக்குது. உண்மையிலே அங்காளி பக்கம் வந்து மேடாக தான் இருக்குது. இப்படியும் இந்த தண்ணியெல்லாம் வந்து கடலுக்கு ஓடி போடுமென்னு தான் நினைக்கிறேன். இங்கே பெரும்பாலும் வெள்ள இனத்தங்கள் குறைவேண்டு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து இதால் அப்படியே போவோம். அப்படியே வந்து நாங்கள் அந்த ரோட்டால் வந்து ஜெட்டியால் நேர இருக்கிற ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒரு அந்தோனியார் ஆலயம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய அளவில் இருக்குது. இந்த கேணி வந்து பார்த்திங்கன்னா ரம்பி இருக்குது, கிராமோத்தியோத்த பிரிவு. இதில் வந்து ஒரு சிறிய அளவில் ஒரு கடையும் இருக்குது. இப்போ இந்த ஒரு கூடார மாதிரி இருக்குது. இதுதான் வந்து முதல் இங்கே வந்து பழைய வந்து மின்சார சபைக்கு சொந்தமான எலக்ட்ரிசிட்டி விநியோகம் இங்கே தான் நடைபெற்றேன்னு சொல்கிறாங்க. இங்கால பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோட்டால் போய்கொண்டிருக்க பனை மரங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிற இடமா இருக்குது. பனங்க பனியாரம் சீசன் முடிஞ்சது போல் அந்த காயலும் வந்து விழுந்திருக்கு. இங்கே ஒரு சொருவம் ஒன்று இருக்குது மாதாண்ட. அப்படியே இந்த ரோட் வந்து போய்கொண்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு வந்து ஒரு பெனை மட்டையால் வந்து வேலியை அடைச்சி வச்சுக்கிறாங்க. இது வந்து நானே இங்கே நிறைய காலத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ஏன்டா இங்கே இப்போ எல்லாம் தகரமும் அதில் தான் சில இடத்த வந்து தனி ஒளியால் செய்வாங்க. பட் இங்கே வந்து அந்த கருக்கால் வந்து அடைச்சிருக்காங்க. விஷயத்தை குறிப்பிடணும். இந்த ரோடால் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். 2 சைடுமே வந்து பென வடலியாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறண்டாலோ இதை குடியிருப்புகள் கடைகள் கட்டுறண்டாலோ ஒரு சவாலான விஷயம். ஏனெண்டா மற்ற இடங்களில் வந்து நேராக ஹார்ட்வேர்லையோ இல்லை தேவையான இடத்த போய் நாங்கள் சாமானை வாங்கி வந்து கட்டலாம். ஆனால் இங்கே வந்து அந்த நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த ஜெட்டியில் வந்து சாமானை ரக்கி அங்கே இருந்து வந்து நாங்கள் போட்டில் தான் வந்து இந்த சாமானங்களை கொண்டு வந்து கட்டணும். போட்டில் இருந்து யோசிச்சு பாருங்கள், சிமெண்ட் வந்து பேக்காகவே போட்டில் ஏற்றிட்டு வரலாம். அதை தவிர வந்து நாங்கள் கல்லறிய தேவையான சல்லியெல்லாம் இருக்கலாம், அதை விட மண்ணாக இருக்கலாம், எல்லாமே வந்து போட்டில் தான் கொண்டு வரணும். இது வந்து இதுவும் வந்து நம்ம நினைக்கிறேன் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்ற ஒரு இடமா தான் இருக்கும் போல். அப்படியே போய்கொண்டிருக்க வந்து இங்கே ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. ஆலயத்தை நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. நம்ம வந்து பிரதான கதவை நினைக்கிறேன் பூட்டி இருக்குது. என்ன கோயில் என்ன மாதிரி என்ன தெரியல. அங்கால ஒரு கதை ஒன்று இருக்குப்பா. ஓகே, பிள்ளையா கோயிலா? முருகன் கோயிலாம். விவசாய சேர்க்கை செய்ய வந்து சரியாக குறைஞ்சிட்டேன்னா நாங்கள் அந்த மீனவரோட காய்ச்ச நேரத்தில் அவர் தான் சொன்னார். பட் இங்கே வந்து கொஞ்சம் தென்னை மரங்கள் வந்து நட்டு இருந்துச்சு. அதில் நான் எடுக்க முடியலை. ஒரு குறிப்பிட்ட ஏக்கரில் வந்து தென்னை மரங்கள் வந்து நடப்பட்டு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய வீடு. நல்ல பூ எல்லாம் வச்சுக்கிட்டு செனசமூக நிலையம் வீடு இல்லை, மன்னிக்கணும் மக்களே. செனசமூக நிலையம் மாணிக்க வாசகர் செனசமூக நிலையம் தான் அது. எழுவை தீவு முருகவேல் வித்தியாலயம் பாடசாலை நாள் தானே.
இதான் வந்து அந்த தண்ணி கொடுக்குற இடமா. இங்கே வந்து 1 லிட்டர் வந்து 10 ரூபான்ற விதத்தில் வந்து சப்ளை பண்ணி கொண்டிருக்கணுமா. இங்கே வந்து தண்ணிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் சொன்னவர். நாங்கள் சொன்னோம் ஒவ்வொரு தண்ணி பிரச்சனைகள் இருக்காண்டு, இல்லை இங்கே வந்து தண்ணி ஈஸியாக எடுக்கலாம்ன்ற மாதிரி சொன்னார். இங்கே வந்து ஒரு இயற்கை எழிலோடு கிடக்க ஒரு குளம் உண்டு. இதை நான் நினைக்கிறேன் நீர் சேகரிக்கிற முயற்சியாக இருக்கலாம், மழைநீர் சேகரிக்கிற முயற்சியாக இருக்கலாம். நல்லா இருக்குது, ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து அந்த ஊருண்டு எல்லா பகுதிக்கு போகிறோம். இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா 2 மரங்களுமே வந்து பனை மரங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு ஒற்றையடி பாதை. உங்களுக்கு வீடியோவில் என்ன மாதிரி இருக்கோ தெரியும், நாங்கள் நேரில் பார்க்க சும்மா அந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற ஒரு கண்டின்னு ஒரு இல்லையா சைடில் போனால் என்ன மாதிரி 2 சைட்லேயும் புல்லுவல் வளர்ந்துருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்குது. அதை விட கற்பா தாரு இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இதெல்லாம் வளர்ந்து நொங்கு தாரு. அப்போ இப்போ இதில் போராக்கள் பட்டியெல்லாம் குடிக்கலாம். மரங்கள் வந்து தலை இல்லாமல் நிற்கிது. இது என்ன மாதிரி பிரச்சனைன்னு தெரியல. பெரும்பாலும் வந்து இது வந்து இடியல் விழுந்தால் தான் இந்த மாதிரி இருக்கிறது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அலரி மரம் ஒன்று நிற்கிது. அல்லது பூவும் வந்து பூத்திருக்கு. அப்படியே இங்காலி பக்கத்தால் வந்து ஒன்று இருக்கு. வந்து இங்காலையும் ஒரு சிறிய ஆலயம் ஒன்று இருக்குது. ஆலயத்தின் பேர் வந்து எழுவதீவு பத்திரகாளி அம்பாள் ஆலயம். இந்த ரோட்டால் போய்கொண்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வளவுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரங்களும் வச்சிருக்கிறோம். உண்மையிலே நல்ல விஷயம். கரையோர பிரதேசங்களில் வந்து தென்னை செய்ய வந்து வெற்றி அளிக்கிருக்கு பல இடங்களில். இது வந்து இந்த போட்டு போகிறதுக்கான அந்த இது என்னென்னு சொல்கிறேன், என்ன தடி இது என்ன தடி? களங்கட்டி தடி. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனங்காயல் வந்து வச்சுக்கணும். இது என்னத்துக்குன்னா வந்து அந்த பனம் பாத்தி செய்து பனங்கிழங்கு எடுக்கிறதுக்காக வேண்டி. இன்னும் போடையில் பாதி வைக்கல, இனி தான் வெப்பி நம்மளோடக்கு. இப்படியே வந்து இந்த ரோட்டால் நாங்கள் பயணத்தை தொடருவோம். இப்படியே வந்து தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அந்த ஒற்றையடி பாதையால். நீங்கள் யாரும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த எழுவதீவை ஒருக்கா விசிட் பண்ணுங்கள். யாழ்ப்பாணத்தில் வந்து ஊர்காவல்துறைக்கு வந்தீங்கன்னா ஊர்காவல்துறை ஜெட்டியிலேருந்து ஒரு குறைந்தளவான படகு கட்டணத்தில் வந்து எழுவதீவை நீங்கள் வந்து கொள்ளலாம். இங்கே வந்து சுற்றுலாத்துறைக்கு தேவையான சகல அமைதியான இடம். நீங்கள் வந்து ஒரு குறைஞ்ச விலை தான் படகு கட்டணம். ஆக இல்லை, ஒரு 70 ரூபா தான் ஒரு ஆளுக்கு எடுக்கணும். உண்மையிலேயே சொன்னால் அதிகமான ஆட்கள் வந்து அந்த 70 ரூபா ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அந்த ஓடுற போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் வந்தால் அந்த பெரிய ஒரு காசாக இருக்காது. ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு 10 லிட்டர் டீசல் போயிட்டுதான்டா. அந்த 10 லிட்டர் டீசல் பெறுமதி எவ்வளவு? 300 ரூபா. 10 லிட்டர்னா 3000 ரூபா. 3000 ரூபாய்க்கு வந்து 4 பேர் வந்தால் 7 நாங்க 28 280 ரூபா காசு தான். அப்போ இந்த டீசல் காசுங்க அவையில் உண்மையாக சொன்னால் அவையில் கடமையாகவும் செய்யணும்னு தான் சொல்லலாம். மட்டும் இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஒரு டென்ட் போட்டு சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. வர கிடைச்சா யாழ்ப்பாணம் வர கிடைச்சா மறக்காமல் ஒரு எழுவதீவை வந்து விசிட் பண்ணுங்கள். இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு பழம் ஒன்று வந்துச்சு. இது என்ன பழம்னு எனக்கு தெரியாது, நீர் தான் சொன்னீர். வந்து குமளம் பழம் வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு போடுறது. சின்ன வயசில் போட்ட அனுபவம் இருக்குது. இந்த மரம் இருக்குது, இந்த குமளம் பழத்தின் மரம் இருக்குது. இங்கே வேலி அடைச்சி வச்சுக்கணும் பழைய முறையில். பங்காளி சைடெல்லாம் இது சரியான குறைவு. இருக்கு மாட்டேன். நாங்கள் இப்போ வேறு ஒரு ரோட்டால் வந்து போய்கொண்டிருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான, அதாவது பெரும்பான்மைன்றதை விட முழுமையாகவே வந்து மீன்பிடி தான். ஆனால் வந்து இந்த ஐயா வந்து இந்த ஊரில் வந்து விவசாயம் செய்கிறாராம், அதாவது பயிற்சியை மேற்கொள்கிறாராம். அவர்கிட்ட தான் போய் கதைக்க போகிறோம். ஐயா தான் இப்போதைக்கு விவசாயம் செய்துருக்கா. ஐயா நீங்கள் எத்தனை ஆண்டுலாம் விவசாயம் செய்துருக்கீங்க? இந்த ஊருக்கு வந்து இப்போ ஒரு 24 வருஷம் ஆகுது. 24 வருஷம். இந்த 2001ஆம் ஆண்டு இங்கே வந்தீங்க? 24 வருது. என்னது? 4. ஓ சாரி சார். 22 வந்தோம். நம்ம இங்கே நம்மளை அப்படி வந்து அங்கே நம்ம பிறந்தது நடந்தது. அப்பா வந்து விவசாயம் செய்வார். அதாவது முண்டி வரகு குரட்டம் அதெல்லாம் நடிகர் செய்கிறார். அவர் நான் சின்ன பிள்ளை இருக்கிறது அவர் மோசம் போயிட்டார். இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சும்மா அந்த பெயிண்டிங் வேலை பிஸ்னஸ் அதெல்லாம் இருந்தால் தெரிஞ்சு வந்து தான் இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ விவசாயம் வேண்டிய ஊரோடையே இருக்கிறீங்க? ஊரோடு இருக்கிறோம். சில வேலையில் செய்வாங்க. அப்போ இந்த யுத்த காலங்களில் இங்கேயெல்லாம் அது என்ன பாதிப்பு இருந்ததா? அது என்ன தெரியாது. அப்போக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க?
யாழ்ப்பாணத்தில் இருந்தீங்க. அப்போ வந்து நாங்கள் கூடுதலாக பழகப்படலாம். அப்போ இப்போ நீங்கள் விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம மிஷின்ஸுக்காக கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், எனக்கு விடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இங்கே என்ன மரக்கறியெல்லாம் விலையாக போகுதோ இல்லாட்டி மரக்கறி வந்து இங்கே அந்த பிரியாணியில் ஒரு இதில் கொண்டு நாங்கள் பிஸ்னஸ் செய்யலாம். ஒரு இதில் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு அளவு நாங்கள் வேண்டியதான் செய்தான். மழையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாட்டி செய்யலாம். இங்கே வந்து மழை தான் மேடம். இப்போ இன்னொரு மழை வந்து கூடுதலாக பெய்யுது. கூடுதலாக பெய்யுது. ஆனால் மழை இருக்காங்க. நாங்கள் இப்போ முதல்ல மழை தான் பார்த்தது. இப்போ தான் கத்திரிக்காய் விதையெல்லாம் போட்டுருக்காங்க. அப்போ கத்திரிக்காய் எல்லாம் அழிஞ்சிது. கத்திரிக்காய் மற்ற மிளகாண்டு உங்களுக்கு கண்டுகள் எல்லாம் அங்கே வேண்டோம். நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்களா இல்லாட்டி அங்கே போய் வேண்டியா இருந்தீங்களா? அங்கே வந்து அல்லது வந்து இப்போ விதை வந்துடும். விதை வந்து ஒவ்வொரு விதையில் வந்து ஒவ்வொரு பேர் போட்ட விதை இருக்குது. அப்போ அந்த விதை வந்து அவுன்ஸ் வந்து 1000 1200 அப்படி வரும். நடுத்தரமான விதைகள் அதை போட்டால் கொஞ்சம் பரவாயில்லை. அதெல்லாம் கூடுதலாக வந்து அதெல்லாம் செய்கிறாரு. அன்றைக்காக கூடுதலாக செய்யணும். நாங்கள் வந்து இங்கே மிளகா எடுத்து நல்ல ஊர் மிளகாயில் மருந்து இல்லாமல் இந்த இயற்கையாக செய்கிறீங்க. சுத்தமாக இருக்குது. சுத்தமாக எடுத்து நல்ல மிளகா பார்த்து அதில் வந்து வாரத்துக்கு எடுத்து நாங்கள் போட்டுப்போம். பாத்தி போட்டு அதில் ஒரு தரமான நாற்றை எடுத்து நாங்கள் வந்து கூடுதலாக நாட்டுறோம். இந்த பக்கம் எல்லாம் இந்த மலைக்கு வந்து அழிச்சிட்டு இனி வந்து இந்த மலையை பார்த்தா இது நெல்லுகள் அப்படி எங்கே செய்கிறீங்களா? நெல் இங்கே இல்லை. இந்த சிறு இது அதாவது சின்ன சின்ன வீட்டு தோட்டம் மாதிரி செய்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பிஸ்னஸ் செய்வோம். சும்மாவும் கொடுப்போம். அதை விடாமல் காப்பாற்றுறதுக்காண்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே நீங்கள் ஒவ்வொரு இப்போ வந்து இப்போ பெரிய சபைக்காரர் இப்போ ஏஜி ஆஃபீஸ் அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு வீடுகளும் இப்போ கொஞ்சம் தங்கட தேவைக்காண்டி கொஞ்சம் செய்யணும். இப்போ கொஞ்சம் வெண்டிக்காண்டு கத்திரிக்காய் 2 3 கத்திரிக்காண்டு சங்கட தேவை வியாபாரத்துக்கு சங்கட தேவை இருக்குது. ஆனால் அதிலும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுனால இப்போ எல்லாரும் கொஞ்சம் செய்யலாம். அதை வந்து நாங்கள் பாதிக்கப்படும். இங்கே கிணறு இருக்கா? நல்ல தண்ணி உங்களோட கிணறு வந்து 20 தண்ணி வரும். இப்போ இந்த மலைக்கு வந்து தண்ணி மாறுகிறோம். நல்ல தண்ணியாக வந்து அதுக்கு மேலே உப்பு தண்ணி அதில் வேறு அதுவும் கண்டுகள் இதில் இந்த தண்ணி உப்பு தண்ணி இல்லை. இல்லை உங்கள்கிட்ட இதுக்கு இந்த மலைக்கு முதல் மலைக்கு முதல் கொஞ்சம் வாங்க கஷ்டம் வந்து தண்ணி வற்றிடுங்க. அதில் வந்து இந்த மட்டும் அது திருப்பி கொடுத்துவாங்க. திருப்பி கொடுத்துனா அது வந்து கொடுத்தாங்க. இப்போ மழை வந்தோடனே உங்களே நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ வந்து தண்ணி தேக்கி வச்சுருக்கோம். மழை வந்தோடனே நாங்களும் பார்த்து நாங்கள் இந்த புங்குடுதீவு கரையெல்லாம் நிலங்களை வெட்டி தண்ணிகள் சேர்த்து கொண்டு இருப்பினாங்க. இங்கே வந்து ஒரு ஆழம் அப்படி இருந்தது. அது என்ன தெரியாது கேள்விப்பட்டேன். நல்ல தண்ணி அந்த இதில் இந்த கடற்கரையில் போய் ஹிந்தி தண்ணி எடுத்து அது கூட இந்த கிணறுலாம் அந்த பேசுகிறதுல கிணறுலாம் கிண்டி கொடுத்தோம். சரி சரி ஐயா. அப்போ நன்றி நீங்கள் கதைச்சதுக்கு, உங்கள் டைம் ஒதுக்கி எங்களோட கதைச்சதுக்கு. அந்த ஐயாவோட கதைச்சி முடிஞ்சு போய்கொண்டிருக்கிறோம். அந்த ஐயா வந்து ஒடியல் இருந்தவர். சாப்பிட வந்து நல்லா இருக்குது. இங்கேயும் வந்து பெரிய அளவில் வந்து தென்னை செய்கை இருக்குது. நான் முதல்ல சொல்லியிருப்பேன். அப்படியே போய் ரோட் எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒரு ஒட்டியடி பாதைக்கு போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுத்த வேற பென மரமாக தான் இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் ஜெட்டிக்கு போய் போட் ஏற வேண்டியதான் வேலை. அப்படியே வந்து நாங்கள் இந்த கிராமத்தின் இன்னொரு பாதையால் வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து வீதி கொஞ்சம் சேதமடைஞ்ச மாதிரி இருக்குது. நாங்கள் இப்படியே வந்து அதாவது ஜெட்டிக்கு போய் போட் எடுக்கிறது தான் அடுத்த வேலை. முன்பள்ளி விட்டு வந்து பிள்ளையால் போய்கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஆரம்பித்த அந்தோனியார் கோயிலடியால் வந்து இப்படியே வந்து நாங்கள் இந்த கடல் பிறப்பை கவர் பண்ணிட்டு போய்கொண்டிருக்கிறோம். இங்காலையும் வந்து மீன்பிடி தான் நடந்து கொண்டிருக்கு. வேலையால் தூர் வேறி கொண்டிருக்கணும். இந்த காணொலியை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து 70 மீனவர்கள் எதிர்கொள்கிற பிரதான பிரச்சனைன்னு பார்த்தா இந்தியன் ரோலப்பட வேண்ட சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை வந்து சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கிற நண்டுண்ட விலையில், அதாவது ஏற்றுமதி விலையில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சியும் தான் வந்து அவர்கள் சொல்லினோம். இதோட வந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தொடர்ச்சியாக வந்து எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. நன்றி, வணக்கம்.